எங்களால் செய்யக்கூடிய குறைஞ்சபட்ச முயற்சியை ஹலோ இந்த லைவை கொஞ்சம் பேர் பார்க்குண்டு விளங்குது. இலங்கையில ஒவ்வொரு குடிமகனுக்கும் கருத்து சுதந்திரம் இருக்கின்ற வகையில ஒரு சாதாரண குடிமகண்ட குரலாத்தான் சில கேள்விகள் சில விஷயங்களை செல்லோன்னு சொல்லித்தான் இந்த லைவ் வந்தது. இதுவரை காலம் நடக்காத அதிகூடிய ஜனாதிபதி வேட்பாளர்களை கொண்ட ஒரு ஜனாதிபதி தேர்தல் தான் இது. இந்த ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளர்களாக 39 பேர்கிட்ட ஈக்கியாங்க இந்த டீம். இதுல 4 பேரை தான் நிறைய பேருக்கு தெரிஞ்சிக்கும். அதுல ஒருத்தர் நிறைய செயற்திட்டங்கள் மூலம் மக்களுக்கு பாடசாலைகளுக்கு நிறைய உதவிகளை செஞ்சுட்டு ஜனாதிபதி வேட்பாளராக வந்திருக்குது. அடுத்த இன்னொருத்தர் இதுவரை காலமும் எதிர்கட்சி தலைவராக இருந்துட்டு ஜனாதிபதி வேட்பாளராக வந்திருக்குது. இன்னொருத்தர் அவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் அவங்களோட பொலிட்டிக்ஸ் ஃபேமிலி மூலமாக இன்னொருத்தர் ஜனாதிபதி வேட்பாளராக வந்திருக்குது. அடுத்தவர் இப்பக்கூடிய இளம் தலைமுறைகளோட மனதை வென்று ஒரு ஜனாதிபதி வேட்பாளராக வந்திருக்குது. இந்த 4 பேர்ல யாசிர் ஒத்தர் தான் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவாரு. ஒரு சாதாரண குடிமகனா ஒரு கொஞ்சம் விஷயங்களை தேடி அறிஞ்ச வகையில நான் இந்த எலெக்ஷனே பிசினஸே கிட்டத்தட்ட ஒரு மாதிரி தான் பாக்குது. என்னடா இது ரெண்டுக்குமிக்கு ஒரே டிஃபரண்ட் ஒரு பிரச்சனை ஒன்றுக்கு ஒரு தேவை ஒன்றுக்கு சொல்யூஷனா தான் ஒரு தீர்வா தான் பிசினஸ் அரசியலை பொறுத்தவரையில ஒரு பிரச்சனையோட உருவாக்கி ஒரு தேவையோட உருவாக்கி தான் அவங்களோட அரசியல நடத்துவாங்க. இது ரெண்டும் தான் டிஃபரெண்டே தவிர அடுத்த எல்லா விஷயமும் பிசினஸும் அரசியல்லையும் எல்லாம் ஒத்து போகக்கூடிய விஷயங்கள் தான். முக்கியமா ஒரு பிசினஸுக்கு மார்க்கெட்டிங் ஒன்று தேவைன்றமாய் இந்த அரசியலுக்கும் ஒரு பிராண்டிங் ஒரு மார்க்கெட்டிங் ஒன்று கட்டாயம் நீக்குது. இப்ப எங்களுக்கு பார்க்கக்கூடிய சோசியல் மீடியால எங்க போனாலும் அவங்களுக்கு ஒரு தீமை வச்சு அந்த தீம்ல தான் ஒரு கேப்ஷன் ஒன்றை போட்டு அதன் மூலமா தான் அவங்களோட அரசியல நடத்தி போறாங்க. அப்ப கிட்டத்தட்ட ஒரு பிசினஸுக்கு ஒப்பாகத்தான் இந்த விஷயம் நடந்து கொண்டு போகுது. எந்த பிசினஸ்லயும் மார்க்கெட்டிங்க சரியா செஞ்சா அந்த பிசினஸ் நல்ல நிலைமை போகும். அது மாதிரிதான் இந்த அரசியல்லையும் நல்ல முறையில மார்க்கெட்டிங்க செஞ்சு போறாங்களோ அவன் தான் கடைசி வின் பண்ணுவாங்க. இந்த மார்க்கெட்டிங்ல 2 வகையான விஷயம். இது ஒன்று எங்களை நாங்களே டெவலப் பண்ணி நாங்க சரி என்று சொல்லி காட்டிக் கொள்ளுது. அடுத்தது அடுத்தவங்க பிள்ளை என்றதை காட்டுது. இந்த 2 விஷயம் மார்க்கெட்டிங்குள்ள அடங்கும். உதாரணத்துக்கு நாங்க சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள போனா அங்க எங்களுக்கு ஒரு பிஸ்கட் ஒன்று எடுக்க வேண்டிய தேவை ஒன்று இருந்தா அந்த பிஸ்கட்ல எத்தனையோ வகையான பிஸ்கட் அடுக்கி வச்சுப்பாங்க. அதுல எங்களுக்கு எங்களோட பழக்கத்தில் ஈக்கக்கூடியது இல்லாட்டி அந்த கவர்ல நல்ல முறையில பெட் பண்ணப்பட்டிருக்குது. அது மாதிரி நிறைய விஷயங்கள் அங்க அனலைஸ் பண்ணிதான் ஒரு பிஸ்கட்டே இருக்கும். அந்த ஒரு நேரம் தின்னக்கூடிய அந்த பிஸ்கட்டுக்கே நாங்க இவ்வளவு யோசிக்கிறோம்டா இதே போல வரக்கூடிய 5-6 வருஷத்தை எங்களோட நாட்டொத்தத்தை நாங்க ஒப்படைக்கின்றா நாங்க எவ்வளவு அந்த விஷயத்தை யோசிக்க வேண்டியிருக்குது. ஒவ்வொரு கட்சியிலும் ஒவ்வொரு வகையான அவனோட எலெக்ஷனே கொண்டிருக்குது, அவனோட பெட்ஜை கொண்டிருக்குது. அதுல சிலதுகள் எங்களோட எமோஷன்ஸ் மூலமா அந்த அதை டச் பண்ணதுக்குள்ளமா சில வேலைகளை செஞ்சு போறாங்க. சில டிராமாக்கள் மூலமா சிலாக்களை சந்திக்கிறது மூலமா அப்படி நிறைய விஷயங்கள் மூலமா மக்களோட மனதுல இடம் பிடிக்கிறதுக்கு எமோஷன் ரீதியா நிறைய நேரம் மார்க்கெட்டிங்ல ஒரு வகை தான் எமோஷன்ஸ் மூலமா மக்களோட கனெக்ட் ஆகுது. அந்த வேலையை நிறைய ஜனாதிபதி வேட்பாளர்கள் செஞ்சு வராங்க. இந்த விஷயங்களை பார்க்கச்சல ஒரு கவிஞர் கவி வரிதான் நினைவாரு. பார்க்கும் இடமெல்லாம் பல்லிழுக்கும் படங்கள், நோக்கும் இடமெல்லாம் கருத்தை கவரும் வரிகள், கேட்கும் ஒலிகள் எல்லாம் கோஷமிடும் குரல்கள், நோக்கமே இல்லாமல் நொந்து மடியும் எங்கள் நொடிகள். இது தேர்தல் காலம், காணாத முகங்களையும் காணுகின்ற காலம் அது, தேனான பேச்சுக்கள் செவிநிறைக்கும் நேரம் இது, தேனாத வாக்குறுதிகள் வழங்கிடுவர் புரிந்திடு, வீணாக வாக்குகளை வழங்கிடாதே அறிந்திடு. அப்படி ஒரு ஒருத்தர கவிஞர் கவிவரியில சொன்ன விஷயம் என்ன பிடிச்ச அந்த விஷயம். அந்த கவிதையில இன்னொரு விஷயம் சொல்லவாரு. என்னடா ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் என்றும் ஒரு வசனம் உண்டு அவங்க செல்லவார. கேட்க வேண்டிய விஷயம் என்னடா ஒரே குட்டையில ஊறிய மட்டைகளுக்கு யாரு நீர் ஊத்துது? மக்களாகி நாங்கள் தான் அவங்களுக்கு அந்த நீரை ஊத்தி அவங்கள அந்த ஒரே குட்டையில ஊறிய மட்டைகளை வச்சுக்கி நாங்கள் தான். அப்ப நாங்க அந்த விஷயத்தை கருத்தில் கொண்டு எங்களால செய்யக்கூடிய குறைஞ்சபட்ச முயற்சியை நடுநிலைமையை யோசிச்சு எதிர்கால இலங்கையிட அபிவிருத்தி மட்டும் நோக்கமாக கொண்டு ஓட்ட போடுவதுதான் எங்களால் செய்யக்கூடிய குறைஞ்சபட்ச முயற்சியே. முடிவு இறைவன் கையில்.